அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது விரைவில் தொடங்க உள்ள டிசம்பர் மாதத்தில் நடக்க உள்ள கிரக பெயர்ச்சி மற்றும் கிரக சேர்க்கை போன்ற விஷயங்களினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் இன்னும் 3 நாட்களில் தொடங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. ஆங்கில மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த மாதத்தில் புதன் பகவான் இருமுறை பயிற்சியாகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். விருச்சிக ராசியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதிக வேலைப்பளு காரணமாக பணிகளை முடிப்பதில் சற்று தாமதம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். ஆர்வமாகவும் ஊக்கத்துடனும் பணியாற்றுவீர்கள். இருந்தாலும் சற்று தாமதமாக மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். தொழில் தொடங்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழிலை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் கூட்டு தொழிலில் இறங்க வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்த எண்ணுபவர்கள் இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருக்க வேண்டும். திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தில் நல்ல தருணங்களை அனுபவிப்பீர்கள். இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் மோதல்களையும் சந்திக்க நேரிடலாம். எனவே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மதிப்புமிக்க நினைவுகளை கொண்டு வர போகிறது. நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தினையும் அனுபவிக்கலாம். விருச்சிக ராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். நன்றாக படித்து தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரமாக இருக்க போகிறது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஒன்றாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் இருவருக்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே சச்சரவுகளை தவிர்க்க இருவரும் பரஸ்பரம் பொறுமையாக இருப்பது முக்கியம். கணவன் மனைவி இந்த மாதத்தில் சிறந்த தருணங்களை அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடனான உறவில் ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் அவர்களை பொறுமையாக கையாளுவதும் அவசியம். நிதி நிலையை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படலாம். உங்கள் வருமானமும் உயரும். நீங்கள் கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள். இது நீங்கள் பணத்தை நிர்வகிப்பதில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை குறிக்கும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய நிதி நிலையிலும் நீங்கள் ஏற்றம் காணலாம். சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. எனவே நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம் இருக்கும். பிறருக்கு கடன் கொடுக்கும் எண்ணம் இருந்தால் உங்களுடைய முடிவை பற்றி 1க்கு 2 முறை யோசிப்பது புத்திசாலித்தனமாக இருக்க போகிறது. கடன் வழங்குவதற்கு நேரம் இப்பொழுது சாதகமாக தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதிக்கான கண்ணோட்டமும் பிரகாசமாக இருக்கிறது. சரியான தேர்வுகள் மூலம் நீங்கள் பெரிய விஷயங்களை அடைய முடியும். உத்தியோகத்தினை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் என்றாலும் அது கிடைக்க சற்று தாமதமாகலாம். நிர்வாகம் உங்களின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதற்கும் உங்களின் முயற்சிகளை மதிப்பிடுவதற்கும் நேரம் எடுத்துக் கொள்ளலாம். உங்களின் அர்ப்பணிப்பான பங்களிப்புக்கான பாராட்டு உடனடியாக கிடைக்காது என்றாலும் நீங்கள் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம். தயாரிப்பு துறையில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வேலையில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. உங்கள் பணிகளில் திருப்தி காண்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிக்கான நன்மதிப்பையும் பெறுவார்கள். அவர்களின் கடின உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது. மேலும் உங்களுடைய உழைப்பின் முடிவுகளிலும் மகிழ்ச்சி அடையலாம். ஐடி துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களும் சாதகமான முன்னேற்றங்களை காண்பார்கள். அவர்களின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் நிர்வாக
நிர்வாகத்தினரின் ஆதரவை பெறும். இது ஒரு கூட்டு மற்றும் ஊக்களிக்கும் பணி ஆகும். சக ஊழியர்களும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். குழுப்பணியின் வலுவான உணர்வை உருவாக்குவார்கள். இது வேலையில் அவர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் மேம்படுத்தும். ஆசிரியர் தொழிலில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய போக்கு உருவாகும். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். ஊதிய உயர்வு சாத்தியமாகும். உங்களுடைய திறன்கள் மற்றும் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதால் இந்த காலம் அவர்களின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சக ஊழியர்களுடனான மோதல்களை தவிர்ப்பதும் அவர்களுக்கு முக்கியம். ஏனெனில் இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு அவர்களின் வெற்றிக்கு முக்கியமாக இருக்கலாம். வக்கீல் தொழிலில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அறுவடை செய்ய எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் முக்கியமாக நீதிமன்ற வழக்குகளில் தாமதத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பிரகாசமான காலம். உங்களுடைய செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே அடையாளம் காணக்கூடிய நபராகவும் மாறலாம். தொழில்துறையில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்கான சாத்தியமான விருதுகள் மற்றும் அங்கீகாரம் உட்பட அவர்களின் உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவிக்கும் தருணமாக இருக்க போகிறது. தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க நினைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அதற்கு சாதகமாக இருப்பதையும் காணலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்காது. ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் சளி, பருக்கள் மற்றும் கால்வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். தகுந்த நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். அவர்கள் தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரமாக இருக்க போகிறது. ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியரிடமிருந்து சிறந்த ஆதரவையும் பெறலாம். முதுகலை மாணவர்கள் தங்கள் திட்டம் மற்றும் வளாக வேலை வாய்ப்புகளில் கல்லூரி நிர்வாகத்தின் பெரும் ஆதரவை பெறுவார்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க இது சரியான நேரமாக இருக்க போகிறது. இப்பொழுது நீங்கள் கல்லூரி நிர்வாகத்தினரின் ஆதரவையும் பெறலாம். அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் வெற்றியடையும். லாபக்காரகனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரியனால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கலாம். அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகலாம். மாணவர்களுக்கு மாதத்தின் முதற் பகுதியில் படிப்பில் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவானால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். வேலை பளுவை அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். 6ஆம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும். எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் சரி செய்வீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். வழக்கில் சாதகம் உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் அதிபதி சூரியனும் சனி பகவானின் பார்வைக்கு உண்டாவதால் செய்து வரக்கூடிய தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவதும் நன்மையாகும். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வரவு இழுபறியாகலாம். நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் நன்மைகளை அதிகரிப்பார். வருமானத்திற்கும் வழிவகுப்பார்.
மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளின் உத்தரவுகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவது நன்மையாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.